Assalamualaikum everyone. Pavakkai கசக்குன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மம்மி பண்ணுற பாலக்காய் எல்லக்கடி செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. பாவக்காய் அம்மியாக சாப்பிடலான்னு ப்ரூஃப் பண்ண வாங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு பாவக்காய்னா கசக்கும் சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் ஷஸ் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டுக்கணும். கடுகு உளுந்தளவு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கட் பண்ண பாவக்காவை போட்டுக்கணும். ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு எலுமிச்சம் சுடி சைஸை எடுத்து கழிச்சு ஊற்றிக்கணும். அப்புறம் மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். உணர்ந்த பேனில் 2 ஸ்பூன் கடலைப்பயிறு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் முள்ளுப்பள்ளி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இப்படி மிக்செல்லாம் மாட்டிட்டு பவுடர் ஆக்கிக்கணும். பவுடரில் கொதிக்கிற பாவக்காய் கடியில் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு கொதிக்க வைக்கணும். அப்புறம் ஒரு பேனில் வெள்ளை எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போது அதுவும் மிக்ஸில் மாட்டி பவுடர் ஆக்கி கறியில் போட்டுக்கணும். 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டா பாவக்காய் எல்லக்கறி ரெடி. இது ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பர் டிஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் நம்ம சமையல் உங்கள் வீட்டில் ஹாப்பி குக்கிங்.